சகலமும் நீயே தேவா முற்பாத நம்பினோம் நல்வர வருவா சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. சிருஷ்டி திதி சம்காரம் என்னும் முத்தொழிலுக்கு முதல்வராக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் முக்கன்முறையினால் அவதரித்து துஷ்ட நிற்கிரக சிஷ்ட பரிவாரணத்தின் பொருட்டு ஆறுமுகத்துடன் ஞானசக்தி அமையப்பெற்று வேல் ஆயுதத்தை கையில் தாங்கி கந்தமட விற்படைந்து நல வீரர்களுடன் திருவிளையாடல் செய்து பிரம்மனை சிறையிலிட்டு ஈஸ்வர உபதேசம் புரிந்து தேவர்களுக்கு அர்த்தம் கொடுத்து சூரபத்மாதி சூரர்களை கொண்டு தேவ ஜேனாதிபதி என்னும் பட்டம் பெற்று தேவியானை மணந்து அடியார்களுக்கு அருள் கொடுத்து ஆறுபடை வீடமந்து அவதார மகிமை விளங்கிய கடுகாசலத்தை விட்டிருக்கின்றேன். தரிசனார்த்தம் காணவர் வீணாகன நாரதர் இன்னிகின வரக்கானமாகையால் யாடிவர் பின்னி மணி ஓசை ஒரு மணி என்பதற்கிணங்க காலத்திற்கு சொந்தக்கார நாரத மாமுடி வருகிறார். அவருடைய கானமானது நம்முடைய செவியில் சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. நாரதர் கானத்தை சற்று எதிர்பார்க்கலாம். பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை பார்த்தாலும் போதும் பால்வெளிடரேதும் பாராதே எப்போதும் பால்வெளிடரேதும் பாராதே எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் பார்த்தாலே போதும். உள்ளிரு பதம் நிறைந்து அன்புடன் நிலம் பணிந்து முருகா முருகா உள்ளிரு பதம் நினைந்து அன்புடன் நிலம் பணிந்து உள்ளிரு பதம் நினைந்து அன்புடன் நிலம் பணிந்து திண்ணமாய் போற்றும் திரு உள்ளம் தணிந்து திண்ணமாய் போற்றும் என்பார் திரு உள்ளம் அமர்ந்து பன்னிரு விழிகளிலே ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும். மகிழ்ந்திடும் அருகா பாரோ புகழ்ந்து போட்டிடும் குமரா பன்னக செயல் மகிழ்ந்திடும் அருகா பாரோ புகழ்ந்து போட்டிடும் குமரா
அழகுதை பாதையுடன் அதிகமாகும் தன்னிட விழிகளிலே அறிவுடன் உருவெளியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் வாழ்விடரேதும் பாராதே போதும் வாழ்விடரேதும் பாராதே போதும் தன்முகா பன்னிட விழிகளிலே அறிவுடன் உருவெளியால் என்னை நீ பார்த்தாலே தமிழிலும் போற்றும் தமிழ் கடவுளுடைய நாரதனின் பணிவான வணக்கங்கள். நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனி நடக்கப் போவது அனைத்தும் தாங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த வேளையில் ஏறி கடப்பதற்காக ஓடோடி வருகின்ற தாங்களுக்கு குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரருக்கும் இடமாக குலவேத்தோர் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தாங்களுக்கு நான் வரவேற்பு கொடுக்க வேண்டும். நாரதனே கசில்தி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நல் நெறி பொய்ப்பதி வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவதி நாதல் நாமம் நம சிவாயவே. இனிதான குரஞான இசை மேதையே, இனிதான குரஞான இசை மேதையே, இனிதான குரஞான இசை மேதையே, உயர்வான தவயோகியே, உயர்வான தவயோகியே, இனிதான குரஞான இசை மேதையே. வருமே பாட்டினாட்டிலே அகப்பாரனின் குணம் கொள்கையை எனக்கு அறம் பாடிடும் சுகர் பாடிடம் அனைவர்கள் இனிதான சுரஞான இனிதான சுரஞான இசை மேதையே. ஏது விசேஷம் ஏதோ முக குறிப்பால் ஏதேனும் ஒரு விசேஷம் இருக்க வேண்டும் என்று நினைக்க ஏனென்றால் அகத்தின் அழக முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். காரணம் இல்லாமல் நாரதர் வரமாட்டார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். தாங்கள் ஏதும் காரணத்தோடு இங்கு வருகின்றீர்கள் முருகா. தங்களை காண காரணம் எதுவும் வேண்டுமா? இருந்தாலும் என்று ஒரு சிறப்பான காரணத்தோடு தான் தங்களை காண வந்துள்ளேன் முருகா. மூலகம் சென்று மும்மூர்த்திகள் தம்பதி சமேதரரை கண்டு அருண் ஆசி பெற்றுக் கொண்டு என்னுடைய கழகத்தொழிலின் காரணமாக பூலோகத்தின் தென்பகுதியில் வரும்பொழுது அங்கே வேள்விமலை சாரலில் சிற்றூர் என்னுமிடத்தில் திணைச்சோலைக்கு மத்தியில் தங்களுக்கு ஒரு அழகான கனியை கண்டுள்ளேன் முருகா. கனி கண்டீரா? ஆமா முருகா. எனக்காகவா? உங்களுக்காகவே கண்டு வந்தேன். மறுபடியுமா? ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தேன். ஆமா. அந்த கொண்டு வந்த கனியின் மூலம் தங்களுக்கு கிடைக்கல, பலன் கிடைக்கல. அற்புதமான படை வீடு கிடைச்சதுல முருகா. திரு ஆவினன்குடி அப்படின்ற அற்புதமான ஒரு படை வீடு கிடைத்தது. இப்பொழுது கண்டு வந்த கனியின் மூலம் இன்னும் ஒரு சிறப்பான படை வீடு. அப்படியா? தங்களுக்கு இந்த கனியுடைய பெருமையை தாங்களுக்கே ஓடிய பாடிய நயம்பட கூறுங்கள். அந்த கனியுடைய பெருமை மங்கனுக்கும் தென்கதலி பங்கனுக்கும் மேனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனு பூரித்தே ஐயா முருகா முருகா. மாங்கனிக்கும் தென்கதலி மங்கனிக்குமே
இதனை கொள்வே குமரா குமரா குமரா. அறந்தாங்கியிலே வீரமாகாளியம்மா, காரைக்குடியிலே கொப்புடைய நாயகியம்மா, சேமங்கோட்டையிலே ராக்கச்சியம்மா, நாட்டரசங்கோட்டை வா என் கண்ணா. சொல்றா கொங்கை இரண்டுன்னா, கொங்கைன்னா என்ன மகத்திரமு சொல்றீல முருகா? நீங்க தானே முருகா வாக்கு கொடுத்தீங்க. சரி. சின்ன வயசோ பெரிய வயசோ மனிதனுக்கு வந்து அந்த வாக்குன்றது முக்கியம் இல்லையா? அது உண்மைதான். அதுவும் நீங்க வந்து தமிழ் கடவுள். ஏன்னா நாக்கை படித்தது வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. வாக்கெல்லாம் செலுத்திட்டீங்களா? எதற்கோ பயன்படுத்துறேன் எல்லாம். நாரதரே, வாக்கெல்லாம் செலுத்திட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் நாரதரே. சரி முருகா, இப்ப தாங்களுக்கு திருமண குலத்தோடு காட்சி தருகிறேன். திருமணத்திற்கு தாங்கள் வருவீர்கள் அல்லவா? நான் இல்லாம கல்யாணம் நடக்குமா முருகா? திருமணத்துக்கு மாலையோடு பாமாலை பாடி 3 மாலையோடு அதிகாலை திருமணத்துக்கு வருவேன் முருகா. இப்ப வள்ளி வந்து உங்க தங்கச்சி. ஆமா. தங்கச்சி கல்யாணத்துக்கு வீசின கை வெறுங்கையுமா வரலாமா? வரக்கூடாதுல. சீர்சனத்தையோட வரணுமா இல்லையா? சீர என்ன முருகா? உங்களுக்கு இல்லாத சீரா முருகா? உங்களுக்கு செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அப்படியா? என்ன வேணுமோ கேளுங்க, நாங்க செய்யறோம் முருகா. அப்படி தாங்களுக்கு எந்தெண்டும் கலைமொழிகளை அழியாமல் இருப்பதற்காக நான் ஒரு புகழ் மாலை தருகிறேன்.